கடந்த 2023ஆம் ஆண்டு பெரும் வரவேற்பினை பெற்ற ஜெயிலர் படத்துடைய பிளாக்பஸ்டர் வெற்றிக்கு பின்பாக தற்போது இரண்டாம் பாகம் உருவாகிட்டு வருது. நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களோட இந்த படம் தயாராகிட்டு வரும் நிலையில் ஜெயிலர் 2 பற்றி நடிகர் சிவராஜ்குமார் முக்கிய அப்டேட் ஒன்று கொடுத்திருக்காரு. அதாவது ரஜினி நடிப்பில் உருவாகி வரும் ஜெயிலர் 2 படப்பிடிப்பு முழு வீச்சில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படத்தில் பிரபலங்கள் பலரும் இணைந்து நடிச்சிட்டு வராங்க. ஏகப்பட்ட முன்னணி நடிகர்கள் கேமியோ ரோலில் நடிப்பதால ரசிகர்கள் இடையில எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு நிலவி வருது. இந்நிலையில் ஜெயிலர் இரண்டாம் பாகம் குறித்து கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் பேசியிருக்கிறது இணையத்தில் வைரல் ஆயிட்டு வருது. கன்னட திரையுலகில் முன்னணி நடிகராக திகழும் சிவராஜ்குமார் ஜெயிலர் முதல் பாகத்தில் ரஜினியின் நண்பரா ஒரு சிறிய கேமியோ ரோலில் நடிச்சிருந்தாரு. சில காட்சிகள் மட்டுமே வந்தாலும் வெறும் டிஷ்யூ பேப்பரை வச்சு கிளைமேக்ஸ் காட்சியில் அவர் மாஸ் காட்டியது மிக பெரும் அளவில் பேசப்பட்டது. முதல் பாட்டை தொடர்ந்து தற்போது இரண்டாம் பாகத்திலும் நடிச்சிட்டு வராரு சிவராஜ்குமார். இந்நிலையில் ஜெயிலர் 2 படம் குறித்து தற்போது நேர்காணல் ஒன்றில் அவர் பேசிய போது ரசிகர்களின் எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு. அதன்படி முதல் பாகத்தின் தொடர்ச்சி தான் ஜெயிலர் 2. இரண்டாம் பாகத்தில் எனக்கு கூடுதலான காட்சிகள் இருக்கு. ஏற்கனவே ஒரு நாள் படப்பிடிப்பில் கலந்து கொண்ட, நாளை மீண்டும் ஷூட்டிங்கில் இணைய இருக்கேன். அதனை தொடர்ந்து ஜனவரியில் படப்பிடிப்பில் பங்கேற்பேன். ஜெயிலர் ஒரு யூனிவர்சல் படம். வயதுக்கு ஏற்ற ஒரு கதாபாத்திரத்தில் சூப்பர் ஸ்டாரை புத்திசாலித்தனமாக இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் பயன்படுத்தியிருக்காரு. அதனால தான் எல்லா மாநிலத்திலும் ஜெயிலர் படம் மெகா ஹிட் ஆனது. இவ்வாறு பேசியிருக்காரு நடிகர் சிவராஜ்குமார். ஜெயிலரை விட இரண்டாம் பாகத்தில் கூடுதலான காட்சிகளில் நடிப்பதா அவர் தெரிவித்துள்ளதால அவரின் காட்சிகள் பட்டைய கிளப்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவரை போலவே முதல் பாகத்தில் நடித்த மலையாள பிரபலம் மோகன்லாலும் ஜெயிலர் 2 படத்தில் நடிக்கிறாரு. அதோடு ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, மிர்னா ஆகியோரும் செகண்ட் பார்ட்ல இடம்பெற்றாங்க. அதோடு எஸ்.ஜே. சூர்யா, சுராஜ் வெஞ்சமுடு, வித்யா பாலன், சந்தானம் ஆகியோர் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. அதோடு சமீபத்தில் விஜய் சேதுபதியும் இந்த படத்தில் இணைந்திருப்பதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. மிக பெரும் நட்சத்திர பட்டாளங்களோட வச்சு இந்த படத்தை இயக்கி வராரு நெல்சன். சமீபத்தில் ஜெயிலர் 2 படத்துடைய பாடல் காட்சி ஒன்று படமாக்கப்பட்டதா தகவல்கள் வெளியாச்சு. முதல் பாகத்தில் இடம்பெற்ற காவாலா பாணியில ஒரு பாடல் ஜெயிலர் 2 படத்திலும் இடம்பெற இருக்காம். பிரபல பாலிவுட் நடிகர் நோரா ஃபத்தோகி இந்த படத்தில் நடனம் ஆடுவதா சொல்லப்படுகிறது. முதல் பாகத்தில் தமன்னாவோட காவலா பாடல் ட்ரெண்டிங்ல கலக்கிய நிலையில் ஜெயிலர் 2 படத்தில் அதே போல் ஒரு பாடலை படக்குழுவினர் திட்டமிட்டு இருக்காங்களாம். விஜயின் பீஸ்ட் கலவையான விமர்சனங்களை குவித்த நிலையில் ஜெயிலர் படத்தின் வாயிலாக தரமான கம்பேக் கொடுத்தாரு நெல்சன். இந்த படம் உலக அளவில் அமோகமான வரவேற்பை பெற்றது. பாக்ஸ் ஆஃபீஸிலும் 600 கோடி வசூலை குவிச்சது. இந்நிலையில் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் உருவாகி வரும் ஜெயிலர் இரண்டாம் பாகம் 1000 கோடி வசூலை குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.